ரைட். அடுத்துதான் நம்ம பார்க்க போற யூனிட் எது அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். செல் அமைப்பு மற்றும் பணிகள் அப்படின்றதுதான் 3வது யூனிட். சரிங்களா? அந்த யூனிட்ல 3 லெசனை பத்தி படிப்போம். ஒன்னு செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் வாழ்வின் அலகு. 2 உயிரி மூலக்கூறுகள், பயோமாலிகூல்ஸ். 3 செல் ஸ்ட்ரக்சர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், அதாவது செல் சுழற்சி மற்றும் செல் பகுப்பு அப்படின்னு 3 லெசன் வந்து இந்த யூனிட்டு கீழே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு சயின்டிஸ்டை பத்தி படிப்போம். அந்த வகையில இப்போதைக்கு நம்ம பார்க்க போற சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஜி.என். ராமச்சந்திரன். சரியா? ஜி.என். ராமச்சந்திரன் இவர் ஒரு இந்திய நாட்டை சார்ந்தவர் தான். அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத பத்தி ஓரளவுக்கு பார்த்துட்டு நாம என்ன பண்ணலாம், இந்த லெசனுக்குள்ள போகலாம். சரிங்களா? ரைட். ஸோ ஜி.என். ராமச்சந்திரன், an outstanding figure in the field of protein structure, was the founder of the Madras School of Conformational Analysis of Biopolymers. ஓகே. ஸோ ஜி.என். ராமச்சந்திரன் வந்து புரத அமைப்பு என்ற துறையில் தலைச்சிறந்த ஒரு நபர்னு சொல்லலாம். புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றதுல மிக முக்கியமான நபர், ஒரு தலை சிறந்த நபர் யாருன்னா அது ஜி.என். ராமச்சந்திரன் தான். இவர் உயிரிய பல்மடிபத்தின் இணக்கமான பகுவாய்ப்புக்கான மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆஃப் பயோபாலிமர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி ஒவ்வொரு இதுவுக்குமான அதனுடைய, அதாவது பயோபாலிமர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ், அதை கன்ஃபர்மேஷன் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சவர் தான் யாரு, ஜி.என். ராமச்சந்திரன். ஓகே. இவரது கண்டுபிடிப்பான கொலாஜனின் மும்மை திருகுச்சுருள் அமைப்பு, ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன், 1954 நேச்சர் என்ற இதழில் வெளியிடப்பட்டது. ஓகே. இஸ் டிஸ்கவரி ஆஃப் த ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன் பப்ளிஷ்டு இன் நேச்சர் in 1954 and his analysis of the allowed conformations of proteins through the uses of Ramachandran plant rank among the most outstanding contribution in structural biology. சரிப்பா. அதாவது இந்த நேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய இதழ், ஒரு ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உயிரியலின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்லாம் எந்த இதழ வெளியிடுவாங்க அப்படின்னா அதுதான் நேச்சர். சரியா? நேச்சர் அப்படின்றது ஒரு இதழுடைய பெயர்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் ஒரு கண்டுபிடிப்பை நான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் இப்படி இருக்கு, இந்த மாதிரியான வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேப்பரா நேச்சர்ல போடுறதுன்றது பெரிய விஷயம். அதுல அதுல போட்டவர் தான் யாரு அப்படின்னா நம்ம ஜி.என். ராமச்சந்திரன். எதன் அடிப்படை எதை ஃபைண்டிங் பண்ணி அவர் வெளியிட்டார் அப்படின்னா கொலாஜனுடைய மும்மை திருகுச்சுருள் அமைப்பு. ஓகே. ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன், அதை கண்டுபிடிச்சு அதை பற்றிய விவரங்களை தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நேச்சர் என்ற இதழில் வெளியிட்டு இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த புரோட்டீனுடைய இந்த ட்ரிபிள் ஸ்ட்ரக்சர், 3D ஸ்ட்ரக்சர், சரியா, அவரை வந்து அதை பத்தி பெருசா அவர் வெளியிட்டாரு. இவருடைய பெயர்லயே ராமச்சந்திரன் பிளாட், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா? ராமச்சந்திரன் பிளான்ட் அப்படின்ற ஒரு டயக்ராம் இப்படிதான் இருக்கும், இதனுடைய வீச்சு இங்க தொடங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டயக்ராம வெளியிட்டவரும் யாருன்னா ஜி.என். ராமச்சந்திரன் தான். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது he was born on October 8, 1922 in a small town not far from Cochin on the southwestern coast of India. ஸோ இவர் எப்போ சார் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 1922 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஒரு சிறிய நகரத்தில், எர்ணாகுளம், கேரளா. ஓகே. அங்கதான் பிறந்தாரு. இந்த நகரம் கொச்சியிலிருந்து மிக குறைந்த தொலைவில் இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்குது. அவரு பிறந்த இடம் வந்து இங்கதான், கேரளா. ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்தது his father was a professor of mathematics at a local college and thus had considerable influence in shaping Ramachandran interest in mathematics. சரிப்பா. இவரோட அப்பா வந்து ஒரு லோக்கல் காலேஜ்ல கணித பேராசிரியராக இருந்திருக்கார்.
சரியா? அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கணக்கு மேக்ஸ்ல நிறைய ஆர்வம் மிக்கவராக அவரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. யாரு? ஜி.என். ராமச்சந்திரனுடைய அப்பா. சரிங்களா? ரைட். அவரது பள்ளி ஆண்டுகள் முடிந்த பிறகு 1942ல மெட்ராஸ் பல்கலைக்கழகம், அதான் நம்ம சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? அங்க பிஎஸ்சி ஆனர்ஸ் படிச்சு முதல் தர மாணவராக பட்டம் பெற்றார். சரி, அவர் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஆனர்ஸ் வந்து படிக்கிறார். ஓகே. In 1942, was top ranking student in the BSc Honors Physics course of the University of Madras. He received a PhD from Cambridge University in 1940. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு? முனைவர் பட்டம், டாக்டரேட். சரிங்களா? எங்க படிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பெறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1949ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல. சரியா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இவர் என்ன பண்றாரு? பிஹெச்டி பட்டமும் வாங்குறார். ரைட்டா? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது ராமச்சந்திரன் லினன்ஸ் பாலிங் என்பவரை சந்தித்தார். மேலும் இவரது ஆல்பா திருகுச்சுருள் மற்றும் பீட்டா ஷீட் கட்டமைப்புகளின் மாதிரிகள் போன்ற வெளியீடுகள் இவருக்கு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. சரிங்களா சார்? நம்ம இந்த பயோமாலிகுல்ஸ்ல படிப்போம், புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்ல. ஓகே, இந்த ஆல்பா எலெக்ஸ் பீட்டா ஷீட் சார், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தனாலும் யார் தான்? ஜி.என். ராமச்சந்திரன் தான். இது வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாம். இதன் மூலம் இவர் கொலாஜனின் கட்டமைப்பை திரிப்பதை தனது கவனத்தை திருப்பினார். அந்த கொலாஜனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா டீப்பா அனலைஸ் பண்றதுல இவருடைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் போச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் ஜி.என். ராமச்சந்திரன் தனது 78வது வயதில் 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். He passed away at the age of 78 on April 7, 2000. ஓகேவா? இதுல என்ன என்ன புரிஞ்சுது சொல்லு பார்ப்போம். ஜி.என். ராமச்சந்திரனோட இது என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? என்ன இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அதை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், என்ன இவரது கான்ட்ரிபியூஷன்? நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? சொல்லுங்க, இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாரு? கொலாஜன் சொல்லிட்டு கொலாஜனுடைய ஸ்ட்ரக்சரை நமக்காக ரிவெல் பண்ணி கொடுத்தாரு. அதனுடைய ஆல்பா ஹெலிகல் ஸ்ட்ரக்சர், பீட்டா ஷீட்டு இதெல்லாம் நமக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவ்வளவுதானா? புரோட்டீனுடைய அமைப்பு. சரியா? இவரது கண்டுபிடிப்பு வந்து நேச்சர் அப்படின்ற இதுல வெளியிட்டாரு. ஓகே. அப்புறம் அவர் ஆரம்பிச்ச அந்த ஸ்கூல், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அனலைஸ் ஆஃப் பயோ பாலிமர்ஸ். சரி, இது எல்லாமே ஜி.என். ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர். அவரோட டிகிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து சென்னையிலையும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும், பிஹெச்டி வந்து கேம்பிரிட்ஜ்லையும் படித்தார். ஓகேவா? இதுதான் அவரை பற்றின ஒரு வரலாறு. சரி, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. மேபி கேள்விகள் வந்தால் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணுன்றதுக்காகத்தான். சரிப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெசன், செல் வாழ்வின் அழகு. செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் த யூனிட் ஆஃப் லைஃப், அது பார்க்கலாம். சரிப்பா. இந்த லெசன்ல நீங்க என்னென்னலாம் படிப்பீங்க? ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். சரிப்பா. செல்லினுடைய அமைப்பு. உள்ளுறுப்புகள் சார். செல் ஆர்கனல்ஸ். செயல்பாடுகள். ப்ரோகாரியோட்டிக் செல், யூகாரியோட்டிக் செல். அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ், செயல்பாடுகள் என்ன? தாவர செல், விலங்கு செல். அதே மாதிரி பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, என்னென்னலாம் டிஃபரன்சியேஷன் இருக்கு? செல் தியரி சார். முக்கியமா செல் தியரி. ஓகே, செல் தியரி. இவைகளை பத்தி தான் நாம இந்த லெசன்ல பார்ப்போம். ரொம்ப முக்கியமான லெசன். பாட்னிலையும் கொஸ்டின் இதுல இருந்து வரும், ஜுவாலஜிலையும் கொஸ்டின் இதுல இருந்து வரும். அதே மாதிரி செல் சைக்கிள் சொல்யூஷன், அந்த லெசனும் அப்படிதான். பாட்னிலையும் கொஸ்டின்ஸ் வரும், ஜுவாலஜிலையும் கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் வெயிட்டேஜ் உள்ள சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். When you look around, you see
போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க உங்களை சுத்தி பார்க்கும்போது, உங்களை சுத்தி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னா, லிவிங் திங்ஸும் தெரியும், நான் லிவிங் உயிருள்ள உயிரினங்களும் உயிரற்றவைகளும் உங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. யூ மஸ்ட் ஹவ் wondered and asked yourself, what is it that makes an organism living, or what is it that an inanimate things does not have which a living things are. அப்ப நீங்களே உங்களையே கேள்வி கேட்டுப்பீங்க, அது உயிருள்ள உயிரினம்னு சொல்றோம், அது எதனால ஆனது? அதே மாதிரி இவைகள்லாம் உயிரற்றதுன்னு சொல்றோம், அது எதனால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? The answer to this, the presence of the basic unit of life, the cell in all living organisms. சார், இதுக்கெல்லாம் ஒரே பதில் என்ன? அனைத்து உயிரினங்களுமே. சரியா? அனைத்து உயிரினங்களுமே செல்லானவை அல்லது உயிருள்ள உயிரினங்களின் அடிப்படை அழகு எதுனா இதுதான் சொல்லலாம். செல். உயிரினங்களின் அடிப்படை அழகுன்னு கேட்டாலும் நம்ம என்னதான் சொல்றோம்? செல்லுன்னு தான் சொல்றோம். All organisms are composed of cells. Some are composed of single cell and are called unicellular organism, while others like us composed of many cells are called multicellular. அதாவது எல்லா உயிரினங்களுமே, அப்ப உயிரினங்களுக்கு வந்துட்டோம், எல்லா உயிரினங்களுமே செல்லாலானவை. அதுல ஒரு செல்லாலானவை, ஒரே ஒரு செல் உயிரினங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இங்க கொடுத்துருக்கோம், கிளாமிடாமோனஸ். கிளாமிடாமோனஸ்ன்றது என்னது? ஒரு செல் பாசி சார். எஸ், கரெக்ட். சரியா? அதே மாதிரி சார் பல செல் உயிரினங்களும் இருக்கும். யாரு? நம்ம. சரிங்களா? மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் நமக்கெல்லாம் பல செல் கொண்ட உயிரினங்கள் நம்ம சொல்லலாம். அப்ப ஜெனரலா எல்லா உயிரினங்களுமே ஆல் ஆர்கனிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல். சரியா? இது வேரி ஆகும். ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள் நம்ம அதை பிரிக்கலாம். ஒரு செல் உயிரினங்களை கிளாமிடாமோனாஸ் எக்ஸாம்பிளா சொல்றோம், பல செல் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள் மனுஷன். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் வாட் இஸ் எ செல்? செல்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உயிருள்ள செல்ல, சரியா, லிவிங் செல்ல விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்டன் வான் லியோனோ. சரியா? ஆண்டன் வான் லியோனோக்கு தான் ஃபர்ஸ்ட் லிவிங் செல்லு, மறக்காதீங்க, லிவிங் செல்ல விளக்கியவர் ஆண்டன் வான் லியோனோ. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு, அது பார்க்கலாம். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் ஆர் கேப்பபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் பெர்ஃபார்மிங் தி எசென்சியல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப். கரெக்ட் தானே? அதாவது ஒரு செல் உயிரினங்கள் தனித்தே வாழும். அதே மாதிரி அதுக்கு அந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செயல்பாடுகளும் அந்த ஒரு செல்லுக்குள்ளே நடக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசமும் அதோட லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கும், அதுவும் இனப்பெருக்கம் செஞ்சு என்ன பண்ணும், அதோட யங் ஒன்ஸை உருவாக்கும். அதனால யூனிசெல்லுலார் ஆர்கனிசமும் கேப்பபிள் ஆஃப், அதுவே தன்னிச்சையா என்ன பண்ணிக்கும், வாழக்கூடியது. அண்ட் லைஃபோடைய எசென்சியல் ஒர்க் எல்லாத்தையுமே அதுவே செஞ்சுக்க கூடியது. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப செல் அப்படின்றது என்னன்னா ஃபங்க்ஷனல், ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அண்ட் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஃபங்க்ஷனல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்னா அது செல் தான். சரிப்பா, அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ல ஆராய்ச்சி செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டுபிடிச்சி சொன்னவர் ஆண்டன் வான் லியோனோ. ரைட்டா? அதுக்கு அடுத்தது உட்கரு. சரியா? ராபர்ட் பிரவுன் உட்கருவை கண்டுபிடிச்சார். சரிப்பா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு படிச்சிருப்பீங்க, ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் எதை கண்டுபிடிச்சாரு படிச்சிருப்பீங்க. ராபர்ட் ஹூக். சரி, எஸ் ஆர் நோ? அட்லீஸ்ட் சார் தெரியும் தெரியாது இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் தெரியாதுனாலும் சொல்லலாமா? ராபர்ட் ஹூக் அப்படின்றவரு எதை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன். அவரும் செல்ல தான் கண்டுபிடிச்சாரு, ஆனா அது ஒரு டெட் செல்.
சரியா? உயிருள்ள செல்ல அவர் கண்டுபிடிக்கல, காற்று செல் டெட் செல்ல கண்டுபிடிச்சாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ல கண்டுபிடிச்சோன்னா அது ஆண்டர்வான் லியோனுக்கு தான். சரியா? அதுக்கப்புறம் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ராபர்ட் பிரவுன். மறக்காதீங்க, இதெல்லாம் பேசிக். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா செல் தேரி, செல் கோட்பாடு. சார் அப்படின்னா என்ன? செல் கோட்பாடுனா என்ன அப்படின்னா, செல் எதனால் ஆனது, செல்லானது எதனால் ஆனது, சரிங்களா? அண்ட் செல் உயிர் உள்ளதுன்னு சொல்றோம், உயிரற்றதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, அது எங்கெங்க எப்படி எப்படிலாம் இருக்கும், தாவர செல்ல எப்படிலாம் இருக்கு, விலங்கு செல்ல எப்படிலாம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பிரிச்சு மேய்ஞ்சி அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்றது தான் என்னது இந்த செல் தியரி. ரைட், பார்க்கலாம். In 1838, Matthias Leiden, a German botanist, examined a large number of plants and observed that all plants are composed of different kinds of cells which form the tissue of the plant. அதாவது மால்தியாஸ் லைடன் அப்படின்ற ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தாவரவியல் அறிஞர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய தாவரங்களை ஆராய்ச்சி அவர் என்ன சொல்றாரு, எல்லா தாவரங்களுமே விதவிதமான வெவ்வேறு வகையிலான செல்களை கொண்டவை அப்படின்னு யார் சொன்னது? சரி, அதுக்கப்புறம் அந்த செல்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அது வந்து டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒரே நிமிஷம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. யார் சார்? ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வாங்க, நீங்க வாங்க, நான் இங்க தான் இருப்பேன். இல்ல சார், நான் இப்ப ஆன்லைன் கிளாஸ் தக்கிறேன், கிளம்பி வாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிப்பா, அப்ப என்ன சொல்றாங்க, எல்லா தாவரங்களுமே வெவ்வேறு செல்லால் ஆனவை. நமக்கு தான் தெரியுமே, குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூ. குரூப் ஆஃப் டிஷ்யூ ஆர்கன். குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். கரெக்டா? இப்படிதான் படிச்சிருக்கிறோம். அப்ப ஸ்லைடன் அப்படின்ற பாட்னிஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, எல்லா தாவரங்களுமே செல்களால் ஆனவை. சரியா? அந்த செல்லுலாம் ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம், டிஷ்யூன்னு சொல்றோம்னு யார் சொன்னாரு? ஸ்லைடன். இப்ப உங்களுக்கு இப்படி கூட கேள்வி கேட்கலாம், ஸ்லைடன் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்கலாம். ஜெர்மன். அல்லது எந்த துறை அறிஞர்னா தாவரவியல். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1839 தியோடர் ஷிவான் வராரு. அதே காலகட்டத்தில் தான், ரைட்டா, ஒரு வருஷம் கழிச்சு தியோடர் ஷிவான் வந்து அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த விலங்கியல் அறிஞர். சரியா? அவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு விலங்கியல் அறிஞர். சரி, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, different types of animal cells are reported that cells are a thin outer layer which is today known as the plasma membrane. இவர் என்ன பண்றாரு, நிறைய விலங்குகளுடைய செல்களை ஆராயறார், ரிசர்ச் பண்றாரு. சரிங்களா? அப்ப விலங்குடைய செல்களின் வெளிப்புறத்துல பிளாஸ்மா சவ்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு மெல்லிய அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிக்கிறது? ஏன் செல்சோர் அவர் பத்தி சொல்ல, விலங்குகளுக்கு செல்சோரை பத்தி அவர் சொல்லல? விலங்குகளுக்கு செல்சுவர் கிடையாது சார். எஸ், விலங்குகளுக்கு செல்சுவர் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு, விலங்கு செல் ஆராய்ச்சி பார்க்கும்போது வெளியில ஒரு மெல்லிய அடுக்கு தாண்டா இருக்கு, அதுக்கு பேரு பிளாஸ்மா சவ்வு, பிளாஸ்மா படலம் தான் அவர் சொல்றாரு. யாரு? சார், அவர் என்ன சொல்றாரு, ஒரு முடிவுக்கு வரார் தியோடர் ஷிவான். He also concluded based on studies on plant tissues that the presence of cell wall is a unique character of the plant cells. சார், இவர் என்ன சொல்றாரு, அப்ப நம்ம விலங்கு செல்ல கண்டுபிடிச்சோம்,
அதுக்கு மேல ஒரு சின்ன லேயர் மட்டும்தான் இருக்கு, அது பிளாஸ்மா மெம்பரேனு. ஆனா ஆனா தாவர செல்லுக்கு மேல செல் வால்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது விலங்கு செல்கள்ல இல்ல. அப்ப தாவர செல்லுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் தாவரத்தினுடைய ஒரு தனி பண்பு அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்ப தாவரத்தினுடைய செல்லோசல் ஆனது படிச்சிருக்கீங்களா? ஆமா. அது பிளான்ட் செல்ல மட்டும்தாங்க இது. அனிமல் செல்ல இல்லன்னு சொல்லிட்டு தியோடர் சிவான் என்ன சொல்றாரு? அது ஓஹோ! இது தாவரத்தினுடைய ஒரு சிறப்பு பண்பு போல அப்படின்னு சொல்றார். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது on the basis of this, Schwann proposed the hypothesis that the bodies of animals and plants are composed of cells and products of cells. அதுக்கப்புறம் ஷுவான் என்ன சொல்றாரு தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய இறுதியில, தாவரங்களும் விலங்குகளும் ரெண்டுமே செல்களால் ஆனவை அல்லது செல்களால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு தான் சொல்றாரு. சரியா? எல்லாமே அப்போ உயிருள்ள உயிரினங்கள் எடுத்துக்கிட்டா செல்லால் ஆனதுன்னு சொல்றது போல சிவான் என்ன சொல்றாரு, அது பிளான்ஸ் எல்லாம் இருந்துட்டு போட்டோம் அல்லது அனிமல்ஸ் எல்லாம் இருந்துட்டு போட்டோம், எல்லாமே அடிப்படையில எதனால் ஆனது? செல்லால் ஆனது அப்படின்னு தான் சொல்றாரு. சரிங்களா? ரைட். அடுத்தது இவங்க 2 பேரும் சேர்ந்து செல் கொள்கைய வெளியிடுறாங்க. ஸ்லைடன் அண்ட் ஷுவான். சரிங்களா? ஸ்லைடன் and Schwann together formulated the cell theory. This theory, however, does not explain as to how new cells were formed. சரிப்பா, ஸ்லைடன் மற்றும் ஷுவான் 2 பேரும் சேர்ந்து செல் கொள்கைய வெளியிடுறாங்க. ஆனா எப்படி புதிய புதிய செல்கள் உருவாகிறது அப்படின்றத இந்த செல் தேரி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். புரியுதா? எப்படி புதிய செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்றத இவர் என்ன பண்ணல. இவங்க 2 பேரும் என்ன சொல்லல, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. புதுசா செல் எப்படி உருவாகுது சொல்லணும்ல. ஆனா செல் கொள்கை மட்டும் வெளியிட்டாங்க. அதனால என்ன யூஸ் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வர்றார் 1855ல. இப்ப இந்த சயின்டிஸ்ட்லாம் ஆல்ரெடி நீட்ல கொஸ்டின் வந்திருக்கு, பாத்துக்குங்க. ருடால்ஃப் விர்ச்சோ in the year of 1855 first explained that cells divided and new cells are formed from pre-existing cells. அதாவது செல்கள் பகுப்படைகின்றன, அப்படி வரக்கூடிய புதிய புதிய செல்கள் ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்துதான் தோன்றுகிறது அப்படின்னு சொன்னதுதான் யாரு? ருடால்ஃப் விர்ச்சோ. அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா, இந்த ஒரே வார்த்தையை கொடுத்து கூட யார் சொன்னதுன்னு கேட்டிருப்பாங்க. ஓம்னி செல்லுலா ஈ செல்லுலா, அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே ஸ்லைடன் ஷுவான் செல் கொள்கையை வெளியிட்டாங்க. அவங்க புதுசு புதுசா உருவாகிற செல் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா வந்த ருடால்ஃப் விர்ச்சோ என்ன சொல்றாரு, சார் ஓம்னி செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்றத சொல்லி ஏற்கனவே செல் இருந்திருக்கும், அதுல இருந்துதான் புதிய செல் தோன்றுதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இவர் தான் ஏற்கனவே ஸ்லைடன் ஷுவான் கொடுத்த அந்த செல் கொள்கைக்கு ஒரு புதிய வடிவத்தை, இறுதி வடிவத்தை தந்தார். ஃபைனல் ஷேப் அல்லது அப்கிரேடட் செல் தியரி யாருன்னா அது இவர் தான். He modified the hypothesis of Sladen and Schwann to give the cell theory a final shape. செல் தியரிக்கான ஒரு இறுதி வடிவத்தை தந்தவர் யார் அப்படின்னா யாரு? ருடால்ஃப் விர்ச்சோப்பா. சரிப்பா. அப்ப அந்த செல் தியரி எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆல் லிவிங் ஆர்கனைசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல். சார், உயிருள்ள உயிரினங்கள் அல்லது வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே செல்களானவை மற்றும் எங்கிருந்து தான் உருவாகுறது? செல்லுல இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2, ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்துதான் அனைத்து செல்களுமே தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு சொன்னார். ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்துதான் அனைத்து செல்களுமே உருவாகின்றன அப்படின்னு சொன்னதும் யார் தான்?
இந்த 2 பாயிண்ட் தான் செல் தேரி. அதாவது எல்லா உயிரினமும் செல்லால் ஆனவை அண்ட் செல்லில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டவை அண்ட் எல்லா செல்களுமே ஏற்கனவே இருந்த ஒரு செல்லில் இருந்து தான் உருவாகிறது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதான்பா செல் கொள்கை. பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடன் எந்த நாட்டை சேர்ந்தவர், சிவான் எந்த நாட்டை சேர்ந்தவர். ஓகே, ஸ்லைடன் என்ன சொன்னாரு, சிவான் என்ன சொன்னாரு, இவங்க 2 பேரும் வெளியிட்ட செல் கொள்கை எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் செல் கொள்கைக்கான இறுதி வடிவத்தை தந்தவர் யாரு, ஓகே, அப்படி இறுதி வடிவத்துல அது தெரிவிக்கிறது எது அப்படின்றது எல்லாமே எதுல வரும், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல செல் தியரியில வரும். ஓகேவா? எஸ் சார். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ட் ஓவர்வியூ ஆஃப் செல். செல்லை பத்தி ஒரு கண்ணோட்டம். சார் செல்லுன்னு சொல்றீங்கல்ல, எப்படி இருக்கும், சரியா, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும், அதை பத்தின ஒரு ஓவர்வியூ இப்ப பார்க்க போறோம். You have earlier observed cells in an onion peel and are human sheet cells under the microscope. அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே மைக்ரோஸ்கோப்போட உதவியோட அந்த வெங்காயத்துல மேல உரிக்கிற இல்லப்பா, வெங்காயம் என்ன, சதைப்பற்றுள்ள இலைகள் தான், கரெக்டா? ஸ்டோரேஜ் லீவ்ஸ் சொல்லிட்டு படிப்பீங்க. சார் வெங்காயத்தினுடைய செல்லை வந்து ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. அல்லது நம்மளுடைய கண்ணம்னா நம்மளுடைய ஸ்கின் இருக்குல்ல, அதனுடைய செல்லை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்றாங்க. நம்ம யாரும் பார்த்துக்கிறோமா? பார்த்துருக்கோம். பூர்விகா மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தியா? எஸ் சார், தாவர செல் மட்டும் பார்த்திருக்கேன் சார். வெரி குட், வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட். ஸ்கூல்ல பிராக்டிக்கல் பண்ணாங்கன்னா அது சும்மா வச்சு காமிக்கலாம். சரி, அப்ப பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, the onion cell which is a typical plant cell has a distinct cell wall as its outer boundary and just within its the cell membrane. அதாவது வெங்காய செல் இருக்கு இல்லையா, வெங்காயத்தினுடைய செல்லுக்கு அது ஒரு தாவர செல். அப்ப தாவர செல்னா வெளிப்புற சுவர் யாரு? செல்லுலோஸ் இருக்கும், செல் சுவர் வெளிப்புறத்துல இருக்கும், ரைட்டா? அதுக்கு உள்ள யார் இருப்பா? செல் சுவருக்குள்ள பிளாஸ்மா சவ்வு இருக்கும், கரெக்டா? அதுதான் அவங்க முத பாயிண்டா சொல்றாங்க. அப்ப ஆனியன் செல்ன்றது ஒரு தாவர செல்லு. தாவர செல்லுல வெளிப்புற சுவர் அடுக்காக இருப்பது செல் சுவர், அதுக்கு கீழே தான் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா the cells of human cheek have an outer membrane as the delimiting structure of the cell. அதாவது ஆனா மனுஷனுடைய கன்னத்துல இருக்கிறது வந்து கண்ண செல் வந்து ஒரு விலங்கு செல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுல என்ன இல்ல? செல் சுவர் கிடையாது. அப்ப வெளிப்புற சவ்வுனா அதுல எதுதான் வெளிப்புற மெம்பரேன்? எதுதான்? பிளாஸ்மா சவ்வு தான் வெளிப்புற. அப்ப ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்றாங்க, தாவர செல்லுக்கு செல் சுவர் இருக்கும், விலங்கு செல்லுக்கு செல் சுவர் இல்ல. தாவர செல்லுல பிளாஸ்மா சவ்வு 2வது அடுக்கா இருக்கும், ஆனா விலங்கு செல்லுல இந்த பிளாஸ்மா சவ்வு ஃபர்ஸ்ட் அடுக்கா இருக்கும், முதல் அடுக்கா இருக்கும். புரியுதுங்களா? இதான் பாயிண்ட். நெக்ஸ்ட், inside each cell is a dense membrane bound structure called nucleus. சார் ஒவ்வொரு செல்லினுடைய மையத்திலும் அடர்த்தியான சவ்வால் சூழப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும், அது நியூக்ளியஸ்ன்னு சொல்றோம். அதை நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். கரெக்ட் தானே? நியூக்ளியஸ் வந்து ஒவ்வொரு செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். This nucleus contains the chromosome which in turn contain a genetic material that is DNA. அப்ப சார் அந்த உட்கரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உட்கருக்குள்ள என்ன இருக்குன்றாங்க? குரோமோசோம் இருக்கு. உட்கருக்குள்ள குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்குள்ள யார் இருக்கா? ஆமாப்பா, இங்க பாருங்க,
இது ஒரு செல்லு. செல்லுக்குள்ள இது யார் இது? நியூக்ளியஸ். ஆமா. நியூக்ளியஸ். இப்ப இந்த நியூக்ளியஸ் மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா இது யார் இது? குரோமோசோம். குரோமோசோம். சரியா? அந்த குரோமோசோம என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது என்ன இது? டிஎன்ஏ. டிஎன்ஏ. டிஎன்ஏல வேற என்ன இருக்கும்? டிஎன்ஏக்குள்ள பார்த்தோம்னா ஜீன் இருக்கும். சரிங்களா? சரி, இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல்ஸ் தட் ஹவ் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியை ஆர் கால்டு யூகேரியாட்டிக், whereas cells that lack a membrane bound nucleus are prokaryotic. சார், அப்ப ஒரு செல்லுல சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள், உட்கரு சவ்வு, உட்கரு போன்றவை இருந்தா அந்த செல்ல நம்ம என்னன்னு சொல்லலாம்? யூகேரியாட். யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. யூகேரியாட்டிக் அல்லது உண்மை உட்கரு செல் அப்படின்னா செல்லின் உட்பகுதியில் சவ்வால் சூழப்பட்ட உட்கரு காணப்படும் பிளஸ் வெல் டெவலப்டு செல் ஆகும் சார். இது நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம்பா. யூகேரியாட்டிக்னா என்னன்னு. இது ப்ரோகேரியாட்டிக். இங்க பாரு, யூகேரியாட் பாரு. யூகேரியாட்ல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ். இங்க பாருங்க, தெளிவான நியூக்ளியஸ் இங்க இருக்கா? தெளிவான நியூக்ளியஸ். அப்புறம் உட்கரு சவ்வுலாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பாரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது போன்ற செல் நுண்ணுறுப்புகளும் இருந்தா அதை நம்ம என்ன சொல்லலாம்? யூகேரியாட்டிக். யூனா என்ன தெரியுமா? உண்மை. யூனா இங்க பாருங்க, யூனா ட்ரூ அப்படின்னு அர்த்தம், உண்மை. கேரியோட்னா உட்கரு. உட்கரு. அப்போ உண்மை உட்கரு உயிரிகள்னு இன்னொன்னு சொல்லலாம், யூகேரியாட்டிக். சரிப்பா. அடுத்தது புரோகேரியாட்டிக். சார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட். உட்கரு இதுக்கு இருக்குமா? உண்மை உட்கரு இதுல இருக்குமா? நோ சார். நோ. அப்போ புரோனா பிரைமிட்டிவ்னு அர்த்தம். பிரைமிட்டிவ்னா வளர்ச்சி அடையாத, கேரியாட்னா உட்கரு, வளர்ச்சி அடையாத உட்கருவை கொண்டவை. அது நம்ம என்ன சொல்றோம்? ப்ரோகேரியாட்டிக் சொல்லுன்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோகேரியாட்டுக்கு. முனிரா சார். முனிராவில் ஒரு எக்ஸாம்பிள். முனிரான்றது ஓகே. முனிரான்றது ஒரு டிவிஷன். பாக்டீரியாங்க சார். பாக்டீரியா. அப்புறம் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா. அப்புறம் வண்டிக்கு கரெக்ட் தான். நீலப்பசும் பாசிகள். நீலப்பசும் பாசிகள். எப்ப எல்லாமே நம்ம முன்னாடி படிச்சுக்கிறோம்லடா, அதுதான். ஓகேவா? ரைட். அப்ப யூகேரியாட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லு. உண்மை உட்கரு உயிரி. நம்ம ரைபோசோமா? தாவரங்கள், விலங்குகள். விலங்கு செல். நம்மலாம் யாரு? யூகேரியாட்ல தானே வருவோம். சரிங்களா? ரைட், பார்த்துடலாம். இங்க பாருங்க, ப்ரோகேரியாட்டிக் செல். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா செல் இங்க கொடுத்துருக்கோம். பாக்டீரியா செல்ல எங்கனாவது நியூக்ளியஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா பாருங்க. அப்போ உள்ள வரும் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும். உள்ள வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கும். ஓகேவா? சரி. அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ்லாம் இங்க எதுவுமே இருக்காது. இங்க எங்கேயாவது மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் எங்கன்னா இருக்கான்னு பார்த்தோன்னா இருக்காது. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, in both prokaryotic and eukaryotic cells, a semi-fluid matrix called cytoplasm occupies the volume of the cell. சார், நீங்க ப்ரோகாரியோட்டிக் செல் எடுத்து பார்த்தாலும் யூகேரியோட்டிக் செல் எடுத்து பார்த்தாலும் அதுல செமி ஃப்ளூயிட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது பாதி திரவ நிலையில என்ன இருக்கு? சைட்டோபிளாசம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் எங்க இருக்கு? ப்ரோகாரியோட்லயும் இருக்கும், யூகேரியோட்லயும் இருக்கும். சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இரண்டு செல்களிலும் அரை திரவ நிலையில் சைட்டோபிளாசம்
செல் முழுமைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். The cytoplasm is the main arena of cellular activities in both the plant and animal cells. தாவரங்கள் அல்லது விலங்கு செல்ல மிக முக்கியமான செயல்பாடுகள் அனைத்துமே எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் தான் நடக்கும். சரிங்களா? சுவாசித்தல் கூட ஒண்ணு படிச்சோம். சுவாசித்தல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. எது சைட்டோபிளாசம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு? சுவாசித்தல் சைக்கிள் எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதுல படிப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க. கிளைகாலிசிஸ். கிளைகாலைசிஸ். சரிங்களா? அது விலங்கு செல்லா இருந்தாலும் சரி, தாவர செல்லா இருந்தாலும் சரி, ப்ரோகேரட்டா இருந்தாலும் சரி, யூகேரட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமனா நடக்கிற இடம் சைட்டோபிளாசம். ஞாபகம் வச்சுக்க. அது ஞாபகம் வச்சு கூட நீங்க சொல்லலாம். அப்ப செல் நடவடிக்கைகளுடைய முக்கியமான அங்கம் எது அப்படின்னா சைட்டோபிளாசம் தான். இது எல்லாத்திலுமே இருக்கும். சார், அந்த சைட்டோபிளாசம்ல தான் சார் என்ன நடக்கும் அப்படின்னா வேரியஸ் வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே அங்கதான் நடக்கும். வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் இன் இட் டு கீப் த செல் இன் த லிவிங் ஸ்டேட். உயிருள்ள நிலைகளை வச்சுக்கிறதுக்கு நிறைய வேதி வினைகள், மெட்டபாலிசம், சரியா, வளர்ச்சிதை மாற்ற செயல்கள்லாம் நிறைய எங்க தான் நடக்கும்? சைட்டோபிளாசம் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடந்துகிட்டே இருந்தாதான் அது வந்து என்னது? லிவிங், உயிர் உள்ளது அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? Yes, sir. ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். வேற என்னென்ன சார் இருக்கும் செல்லுக்குள்ள? Besides the nucleus, the eukaryotic cells have other membrane-bound distinct structure called organelles, like the endoplasmic reticulum, Golgi complex, lysosomes, mitochondria, microbodies, and vacuoles. இதெல்லாம் இருக்கும். சார், நீங்க யூகாரியோட்டிக் செல் எடுத்துக்கிட்டு உள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா சார், நியூக்ளியஸை தவிர வேற என்னென்னலாம் இருக்குன்னா வெல் டெவலப்டு செல் ஆர்கன்ஸ், நன்கு வளர்ச்சி அடைந்த செல் நுண்ணுறுப்புகளான எண்டோபிளாச வலை, கொள்கை உடலம், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, நுண்ணுடலம் மற்றும் வேக்யூல், இது எல்லாமே அதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? எஸ் சார். ஆனா ப்ரோகாரியோட்ல எது இருக்காது? எல்லாமே இருக்கு. ஆமா, நீங்க இப்ப நான் சொன்ன செல் ஆர்கனல்ஸ்லாம் எங்க இருக்காது? ப்ரோகாரியோட்டுகள்ல காணப்படுவது கிடையாது. அதனாலதான் ப்ரோகாரியோட்னாவே உண்மையற்ற உட்கரு அண்ட் வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காதுன்னு படிப்போம். அதுவே யூகேரியாட்னா உண்மையான உட்கரு, வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குன்னு படிப்போம். இதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ரைட்டு சார். அதுக்கப்புறம் முக்கியமான இதுவெல்லாம் இருக்குது. ரிபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் ஆல் செல்ஸ் போத் யூகேரியோட்டிக் as well as ப்ரோகாரியோட்டிக். சார், சவ்வே இல்லாத நான் மெம்பரேனஸ் ஒரு ஆர்கனல் நம்ம உடம்புல இருக்கு. அது ப்ரோகாரியோட்டா இருந்தாலும் சரி, யூகேரியோட்டா இருந்தாலும் சரி, அது எது? ரைபோசோம். ரைபோசோம். மறக்காத. ஜென்ரலா பிளான்ட் செல், அனிமல் செல், ப்ரோகாரியோட், யூகேரியோட் எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது ரைபோசோம். ஆனா இந்த ரைபோசோம் சுத்தி என்ன இருக்காது? சவ்வானது இல்ல. இதான் ரைபோசோம் ஸ்ட்ரக்சர். பார்த்துக்கோ. சரிங்களா? ரைட். சவ்வாட்டம் எதுக்குடா யூஸ் ஆகுது இந்த ரைபோசோம்? புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறோம். புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கைக்கு முக்கிய இடமாக திகழ்வது இந்த ரைபோசோம்கள் தான். ரைட் சார், இந்த ரைபோசோம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது சொல்லுங்க பார்க்கலாம். ரைபோசோம், சரி, நான் அந்த பாயிண்ட் நான் படிச்சிடறேன், அதுக்கப்புறமா சொல்றேன். Within the cell, ribosome found not only in the cytoplasm but also within the two organelles like chloroplast and mitochondria and on rough ER. சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? எண்டோபிளாசம் உங்களுடைய கையை தனியா இடைய எடுத்துருங்க, இல்லைன்னா உள்ள கிரிக்கிடும். சொல்லுப்பா. எண்டோபிளாசம் வலை மேல ரொம்ப எண்டோபிளாசம் மட்டும். ஆமா, எண்டோபிளாச வலையில ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால அதுக்கு பேர் என்ன? ரப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சொரசொரப்பான எண்டோபிளாச வலை. வெரி குட். அங்க ரைபோசோம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால இருக்கும் சார். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள இருக்கும். அப்புறம் பசிகணிகத்துல இருக்கும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏற்கனவே? ரைபோசோம்ன்றது ஜென்ரலா எந்த செல்லா இருந்தாலும்
அது ப்ரோகேரட்டா இருக்கட்டும், யூகேரட்டா இருக்கட்டும், பிளான்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரைபோசோம்கள் சைட்டோபிளாஸ்ல இருக்கும்பா. ஆனா செல்லுக்குள்ளேயும் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ்க்குள்ளேயும் இருக்கும். அது எது? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். இது தவிர எண்டோபிளாச வலையின் மீதும் ஒட்டி கொண்டு காணப்படுவதனால அது நம்ம சொரசொரப்பான எண்டோபிளாச வலைன்னு சொல்லுவோம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றோம். ரைட்டுங்களா சார்? அனிமல் செல்ல எடுத்துக்கிட்டா அங்கேயும் ஒரு சவ்வாற்றன் ஒன்று இருக்கு. அது எது அப்படின்னா சென்ட்ரியோல். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோ. Animal cells contain another non-membrane bound organelle called centrosome, which helps in the cell division. Centrosome என்ன centriole என்னப்பா? Centrosome and centriole சொல்ல முடியுமா? Anybody? குரோமோசோமுக்கு மையத்துல இருக்குமா சார் அந்த ரவுண்டா? அது சென்ட்ரோமியர். அது சென்ட்ரோமியர். நான் கேட்டது சென்ட்ரோசோம். Anybody? See, இதான் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம்குள்ள தான் என்ன இருக்கும்? என்னடா இருக்கும்? இது என்னதுடா இது? இதுதான் சென்ட்ரியோல். ஓகேவா? புரியுதா? சென்ட்ரோசோம்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளதான் சென்ட்ரியோல் இருக்கும். அந்த சென்ட்ரியோல்ல இருந்து தான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி வெளியே வரும். ஓகேவா? புரியுதா சார்? இது எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த சென்ட்ரோசோம் அல்லது வரக்கூடிய சென்ட்ரியோல் உருவாக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர் செல் பிரிதலுக்கு பயன்படும்னு சொல்றோம். இந்த படத்தை பாருங்களேன் சார். இந்த ஒட்டுமொத்தமான அமைப்பு, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரோசோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னது? சென்ட்ரியோல்னு சொல்றோம். அப்ப இங்கிருந்து தான் எது உருவாக்குறது? இப்ப எது உருவாகுது? ஸ்பிண்டில் ஃபைபர். ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகுது. ஸ்பிண்டில் ஃபைபர் எதுக்கு யூஸ் ஆகும்? செல் பிரிவு. செல் பிரிதலுக்கு இங்க பாருங்க, ஸ்பிண்டில் ஃபைபர் தான். இதெல்லாம் சென்ட்ரில் ஃபைபர் தான். இதெல்லாம் ஸ்பிண்டில் ஆர்கல் தான். இது என்ன பண்ணுது? இந்த குரோமோசோம் டிவைட் ஆகுது. அப்படியே இது சுருங்கும் போது குரோமோசோம் 2ஆ பகுப்படையும். அதுக்கு தான் இந்த சென்ட்ரோசோம் உருவாக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுவும் ஒரு சவ்வாற்ற நுண்ணுறுப்பு. அதான் நமக்கு முக்கியம். ஏற்கனவே ரைபோசோம் ஒரு சவ்வாற்ற நுண்ணுறுப்புன்னு படிச்சோம். அது எங்கெங்க இருக்கு? எல்லா செல்லையும் இருக்குது. ப்ரோகேரியாட்டு, யூகேரியாட்டு எல்லாத்துலயும் இருக்கு. சரிங்களா? ஆனா அனிமல் செல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாற்ற நுண்ணுறுப்புனா எது சொன்னோம்? சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் அல்லது சென்ட்ரோசோம். சரியா? அது எதுக்கு யூஸ் ஆகுது? செல் பிரிவு. அதுக்கப்புறம் சார், இதோட சைஸ் ஒரே மாதிரியா இருக்காது. செல்லுடைய அளவு, அதே மாதிரி ஷேப்பு, இதெல்லாம் அதனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில வேறுபடக்கூடியது. அதை பார்க்கலாம். செல்ஸ் டிஃபர் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மைக்கோபிளாஸ்மா, the smallest cell are only 0.3 μm in length. அதாவது செல் அதனுடைய அளவு, வடிவம், செயல்பாடுகள்ல வேறுபடும்னு சொல்றோம். மிகச்சிறிய செல் எதுனா மைக்கோபிளாஸ்மா. மிகச்சிறிய செல் எது? மைக்கோபிளாஸ்மா. 0.3 μm, மைக்ரோமீட்டர். அது சரியா? எங்கன்னா எம்எம்னு போட்டிருந்தா அது மைக்ரோமீட்டர். அதுதான் குறிக்கும். பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் இல்ல. பாக்டீரியா அதாவது மைக்கோபிளாஸ்மா என்றது ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இருக்கிறதுலேயே மிகச்சிறிய செல்லு 0.3 μm இருக்கு நீளம். ஆனா பாக்டீரியாவுடைய நீளம் 3 to 5 μm. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்க பாருங்க, மைக்கோபிளாஸ்மா காலிசெப்டிகம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. பாக்டீரியாவுடைய லென்த் 3 to 5 μm. நெக்ஸ்ட் சார், தனிமைப்படுத்தப்பட்ட மிகப்பெரிய செல், the largest isolated single cell
இஸ் த எக் ஆஃப் an ostrich. ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, நெருப்பு கோழின்னு படிப்போமேப்பா. அதனுடைய முட்டை தான் மிக பெரிய தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு செல் அப்படின்னு பார்த்தா அது யாரு? இந்த ஆஸ்ட்ரிச்சோடைய முட்டை எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஆர் அபவுட் 7 மில்லியன் இன் டயமீட்டர். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமேடா, ஆர்பிசியோட ஷேப் என்னப்பா? ரத்த சிவப்பு செல்கள் அல்லது எரித்ரோசைட்களுடைய வடிவம் Right concave. இருபுற குழி வடிவம் அப்படின்னு படிச்சோம், பை கான்கேவ் ஷேப். இங்க பாருங்க, இங்க என்ன குறிக்கிறாங்கன்றத பாத்துக்கோ சார். இதனுடைய குறுக்களவு அப்படின்னா இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் வித்து தான் இங்க சொல்றாங்க. எவ்வளவு இருக்கு? 7.0 மியூஎம். 7.0 மியூஎம். அத நீயும் மறக்காதே. அதுக்கு அடுத்தது மிகவும் நீளமான செல், இருக்கிறதுலயே ரொம்ப லாங்கஸ்ட் செல் எது அப்படின்னா நம்மளுடைய நர்வ் செல் தான். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். நர்வ் செல்ஸ் ஆர் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் செல். எங்க இருந்து எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துக்கோ. இங்க நம்மளுடைய மூளை தண்டுவடம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து அப்படியே வந்து 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 நம்முடைய பாதம் வரைக்கும் இருக்கும். அதான் மிக நீண்ட செல், நரம்பு செல் படிப்போம். அதுக்கப்புறம் சார் செல் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும், வடிவங்கள்ல இருக்கும். என்னென்ன சார் வடிவம் அப்படின்னா, they may be disc like, polygonal, columnar, cuboid, thread like or even irregular. The shape of the cell may vary with the function they perform. சரியா? ஸோ வட்டு வடிவம், பல்கோண வடிவம், தூண் வடிவம், கனசதுர வடிவம், நூல் வடிவம் அல்லது ஒழுங்கற்ற வடிவம்னு சொல்றோம். ரைட்டா சார்? இந்த வடிவம் எதை பொறுத்து அப்படின்னா, the shape of the cell may vary with the function of they perform. எந்த வகையிலான பணியை மேற்கொள்கிறது அதன் அடிப்படையில அது வேறுபடும் சொல்றாங்க. சரிங்களா? ஜஸ்ட் இந்த இமேஜை பாருங்க. நமக்கு என்சைட்ல கொடுத்துருக்கிற படம் இது வந்து ஆர்பிசி, ரவுண்ட் அண்ட் பை கான்கேவ். உருண்டை வடிவம், உருளை ரவுண்டுனா வட்ட வடிவம் மற்றும் இருபுற குழி வடிவம். இது வந்து ரத்த வெள்ளையணு, ஒயிட் பிளட் செல், அமீபாய்டு. ஓகேயா? இது வந்து காலம்னார் எபித்திலியல் செல், அதாவது தூணுடைய எபித்திலியல் செல்கள்னு சொல்லலாம். லாங் அண்ட் நேரோ. அதுக்கு அடுத்தது நரம்பு செல், இப்படிதான் இருக்கும். நர்வ் செல், பிரான்ச்டு அண்ட் லாங், கிளைத்தது மற்றும் நீட்சி விட்டுறது. அதுக்கு அடுத்தது ட்ரக்கீடு எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. எங்க படிச்சோம்? அனாட்டமில எதுல கீழே வர்றது? ஸ்க்லீரைடுகள் இல்லையா? ஸ்க்லீரன் கைமாஸ்ல வர்றதா? சைலமா ஃப்ளோயமா? சைலத்துல ஃப்ளோயத்துல ட்ரக்கீடு இருக்கா? அங்க படிச்சீங்க. ட்ரக்கீடு வந்து நீளமானது. இது பக்கம் மீசோபில் செல்கள், முட்டை அல்லது வட்ட வடிவம் கொண்டவை, ரவுண்ட் ஆர் ஓவல். இது எங்க படிச்ச? எந்த லீஃப்ல டிஃபரன்சியேஷன் இருக்காது? மோனோகாட் லீவ்ஸ்ல மீசோபில் செல், பாலிசைடு, ஸ்பாஞ்சிக் பேரன்கைமான வித்தியாசம் இருக்காது. அதான்டா ராஜா. சரியா? ரைட். இதுதான் வந்து செல்லினுடைய டிஃபரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ரோகேரியாட்டிக் செல்கள். ப்ரோகேரியாட்டிக் செல்ல வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ரைட். இது